நண்பர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் படத்தினுடைய திரை விமர்சனம். யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் படத்தில் கதாநாயகனாக நடித்த பால்ராஜ் இயக்கியிருக்கிறார், தயாரித்திருக்கிறார். உதயன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். விஜய் பிரபு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பால்ராஜ், ரவிமரியா, கண்மணி மற்றும் பலர் நடித்திருக்கிறார். கார் மெக்கானிக்காக பணி செய்து கொண்டிருக்கிறார் பால்ராஜ். அவருக்கு தன்னுடைய மனைவி பன்னீர் 2 குழந்தைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்புறம் கொஞ்சம் சலுகை அளிச்சுக்கிறார். 3 குழந்தைகளை கண்டிப்பாக நீ தாயாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஒரு ஆர்வ கோளாறு அப்படி என்று சொல்லி கண்மணியும் பால்ராஜையும் மணந்து கொள்கிறார். முதல் குழந்தை பெற்று கொடுக்கிறார். ஆனால் பால்ராஜ் 2வது குழந்தை பெற்று கொடு என்று சொல்லும் பொழுது மறுக்கிறார். உடலுறவு கொள்ளவே மறுக்கிறார் கண்மணி. அது மட்டுமல்ல, நான் கேண்டம் போட்டுக்கிறேன்னு சொன்னால் கூட மறுக்கிறார். சரி, ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் தான் பொறுப்பான். எனவே அவருக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்படுகிறது. வேறொரு பெண்ணு யாருன்னா, அவன் குடிகார கணவன். குடிகார கணவன்ட்டு இருந்து அன்பு கிடைக்கவில்லை. குடிகார கணவன் இறந்து விடுகிறான். விதவையான பெண்ணுடன் பால்ராஜுக்கு தொடர்பு ஏற்படுகிறது. இது மனைவி கண்மணிக்கு தெரிகிறது. உடனே அப்போ வீட்டுக்கு போயிடுறாரு. நான் இனிமே அவனோட வாழ மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார். சமாதானமாக அழைத்து போன பால்ராஜிடம் வர மறுக்கிறார் கண்மணி. எனவே கண்மணி அந்த விதவி பெண்ணுடான தொடர்பை நீடித்துக் கொள்கிறார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரவிமரியா அவர் இந்த வழக்கை விசாரிக்கிறார். விசாரிப்பதற்கு மனைவியிடம் செல்கிறார். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, குத்தும் கொலையுமா இருக்கா. உடனே அவரை எப்படியாவது அவளை அடைய வேண்டும் என்று துடிக்கிறார். பிளாக்மெயில் செய்கிறார். அதுக்கப்புறம் ரவிமரியா கொலை செய்யப்படுகிறார். இப்படியா கதை பரபரன்னு போகுது. ஒரு பட்ஜெட் படம். பால்ராஜ்கிட்ட கேட்டேன், கதாநாயகன் தயாரிப்பாளர்கிட்ட, என்ன யார்கிட்ட நீங்கள் உதவி இயக்குனராக இருந்தேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், நான் யார்ட்டையுமே உதவி இயக்குனராக இல்லை. இது முழுக்க நான் 4-5 படப்பிடிப்புக்கு போனேன். அப்போது எப்படி படம் எடுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு நானே கதை எழுதி, நானே தயாரித்து, நானே கதை நடித்தேன்னு சொன்னார் பால்ராஜ். நல்லா பண்ணியிருக்கார். அதாவது பட்ஜெட் படம்னா கூட பிரமாதமாக பண்ணியிருக்கார். ஒரு உளவியல் ரீதி, ஒரு குடும்ப படத்தை தயாரித்திருக்கிறார் பால்ராஜ். அதாவது நிறைய படங்கள், வெற்றி படங்கள் எடுத்த இயக்குநர்களோட தோல்வி படங்களை கொடுத்துருக்காங்க, போர் அடிக்கிற படங்களை கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் படம் போர் அடிக்கலை. ஒரு நல்ல கதை அம்சத்தை சொல்லியிருக்கார். அதாவது மனைவி எப்போவுமே கணவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். கணவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மனைவியிடமிருந்து தன்னுடைய பாசத்தையும் லவ்வையும் வேற ஒரு பெண்கிட்ட காட்டுவான் புருஷங்கிறத சொல்லியிருக்கார். அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலும் திருமணமான பெண் காதலனோடாவது ஒழுங்காக ஒன்றா வசிக்கணும், இல்லைன்னா இப்படி தான் போலீஸ்காரன் மிரட்டுவான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு பால்ராஜ். பரபரப்பான படம், இளைஞர்களுக்கான படம், பெண்களுக்கான படம், குழந்தைகள் குட்டிகளோடு பார்க்க தகுதியான படம். யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன். டைட்டில் கொஞ்சம் நீளமாக இருக்குது, ஒரு வித்தியாசமாகவும் இருக்குது. ஒரு புதுமுக இயக்குனருக்கு நாம் எப்போவுமே ஆதரவு கொடுக்கணும். முதல் படத்தில் கொஞ்சம் சிக்கல் தடுமாற வரத்தான் செய்வாங்க. தடுமாறி விழுந்தாலும் எழுந்து ஓடி இருக்கிறார் பால்ராஜ். எனவே அவர்கள் உற்சாகமூட்டுவதற்காவது யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் படத்தை பாருங்கள் தியேட்டரில் போய். யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் படத்துக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 40 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.